கட்டளை சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ் லண்டன் யாழ்ப்பாணம் கனடா டென்மார்க்கைச் சேர்ந்த சர்வதேச வானொலி மற்றும் பூகம் வானொலியின் அன்பு உறவான திருமதி செல்வராஜன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு குரலைச்சாரனருக்கான உடுபுடவை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெறுகின்றது. இதற்கான ஏற்பாடுகளை பூமணியம்மா அறக்கட்டளை நிதியம் இன்று செய்திருக்கின்றது. எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளையின் ஸ்தாபக தலைவர் வி.எஸ். செல்வராஜ் அவர்கள் இந்த எங்களுடைய நிறுவனத்தை மிகவும் திறம்பட இயக்கி வருகின்றார். இன்று உலகிலே ஒரு பிரசித்தி பெற்ற நிறுவனமாக இயங்கி வருகின்றது. எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தும் அவையெல்லாம் மறைந்து விட்டன. இருந்தாலும் அந்த இடத்தை நிரப்பும் வகையிலே எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளை நிதியம் இயங்கி வருகின்றது. இந்த பூமணியம்மா அறக்கட்டளை இலங்கை கிளையாக பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பணிப்பாளர் செல்வராஜா பணிக்கும் இடமெல்லாம் சென்று இந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் வி.எஸ். செல்வராஜா அவர்கள் தனது முழு நேரத்தையும் இந்த பூமணியம்மா நிறுவனத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து செயல்பட்டு வருகின்றார். இரவு பகலாக செயல்பட்டு வருகின்றார். அவருடைய சேவை மிகவும் எங்களுக்கு முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ முன்பு இருந்த நிறுவனங்கள் நிவாரணப் பணிகளை வழங்கின, இன்று இல்லை. ஆனால் பூமணியம்மா அறக்கட்டளை தான் தொடர்ந்தும் வழங்கி கொண்டிருக்கின்றது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இருந்தாலும் நாங்கள் வி.எஸ். செல்வராஜா பணிக்கும் சகல செயற்பாடுகளையும் இலங்கையிலே செய்து வருகின்றோம். அவர் இந்த நிவாரணப் பணியில் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் ஏழைகளுக்கான உதவிகள் கூட கூடுதலாக செய்து வருகின்றார். ஒவ்வொரு கிழமையும் செய்து வருகின்றார். அந்த வகையிலே நாங்கள் வி.எஸ். செல்வராஜா அவர்களை பாராட்டவும், அந்த நேரத்திலே இன்றைய நிகழ்வுக்கு இந்த உதவியை செய்த பேர் என்னவோ செல்வராணி நடராஜா அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. ஏனென்றால் அவர் தூர தேசத்திலே இருந்தாலும் இந்த உதவியை செய்திருக்கின்றார். எல்லாரும் ஒன்று செய்ய மாட்டார்கள். இலங்கையிலே ஒரு சிலர் தான் இதை செய்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் மிகவும் பாராட்டணும். எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளை மேலும் அவருடைய உதவி கிடைத்தால் நாங்கள் இன்னும் மேலான உதவிகளை செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.